இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து தேவன் இந்த 2024 வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மளை இம்மட்டும் தேவன் நம்மளை தாங்கி வந்து சுமந்து தப்பி வைத்து வந்த கிருபைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய இடங்க பார்க்கலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகும் இந்த நாளின் பழைய வருட ஆராதனை மற்றும் புதிய வருட ஆராதனை தேவ கரம் நடத்தும்படியாக ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை வருகிற வருஷத்துக்கு சபைக்கும் சபை விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம தலைவரான பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. அருமையான பிரதர்ஸ் காற்றம்பாக்கம் மற்றும் பூந்தமல்லி பிரதர்ஸ் முன்பாக வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இந்த பழைய வருட ஆராதனைக்கு உண்டான பாடல்களை பாடுவாங்க. நம்ம யாவர் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த பழைய வருட ஆராதனைக்கு முதல் பாடலாக நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து இந்த பாடலை கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. செங்கடல் தடை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தடை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் அவர் நன்மைகளை செய்ததை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகதானமது வாருங்களில் விளங்க, வாருங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவார். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோ கலிப்பீர், அவனியோ கலிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. நல்லவர் இயேசு
நல்லவர் நன்மைகள் செய்த தேவனை நோக்கி நன்மைகளை நினைத்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைத்து ஒரு விச சத்தத்தை உயர்த்தி நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். தட்டி பாடுவோமா? நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் மூணாவது சரணத்தை கரங்களை தட்டி அழைக்கப்பட்டோரே நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைத்து அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவேன். அழைக்கப்பட்டோரே நீ அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா இரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர், அவனையும் கழிப்பீர். கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம். வாய் ஒன்னும் சும்மா வச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் வாயை திறந்து நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து கடைசியாய் நன்றியால் பாடிடுவோம். வாயை திறந்து எல்லாரும் வாயை திறந்து நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து நல்லவர் இயேசு நல்கியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. ஹalleluya. வாங்கம்மா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கூட உட்காருங்க. இரண்டாவது பாடலாக கிருபையால் நிலை நிற்கின்றோம். எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? இன்னும் சத்தத்தை கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஒரு விசை கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்டி கரங்களை தட்டி பாடுவோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க ஒரு கிருப. விசை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, என்னை பெரியவ
அது உங்க கிருபை 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 கிருபையால் இலை நிற்கின்றோம். எல்லாரும் வாயை திறந்து தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கிருபையால் இலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோட இனிமேல் காந்தி ஸ்டேஷன்ல கரங்களை தட்டணும். யாரும் சும்மா இருக்க கூடாது. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. ஒரு விசை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையால் இலை நிற்கின்றோம். அவர் கிருபையாலே தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி சரண்ராஜ் முதல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். சேர்ந்து கிருபையால் இலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் இலை நிற்கின்றோம். கிருபையால் கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். சேர்ந்து கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். Thank you brothers. Hallelujah. 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 இந்த பழைய வருடத்துல கொஞ்சம் முன்னாடி அது பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரபாகர் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைகள் யாராவது இருந்தா கீழே இறங்கி உட்காந்துருங்க. மகேஷ் பித்தர் மேல உட்காந்துருங்க. வேற யாராவது சின்ன பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? சேர் எடுத்து போடுங்க. ஜார்ஜ் இன்னொரு சேர் லைன் போடுப்பா. இந்த ஜென்ஸ் சைட்ல இன்னொரு லைன் போடுங்க. கொஞ்சம் நெருக்கி போடுங்க பார்க்கலாம். இப்போ இந்த 3 சேர் நெருக்கி போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நெருக்கி போடுங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் நெருக்கி போடுங்க. பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, இந்த பழைய வருடத்தின் காரியத்துக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக இந்த பழைய வருடத்துல என் தேவன் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லுகிற பிள்ளைகள் தயவு செய்து எழுந்து தேவனுக்கு முன்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து சாட்சி சொல்லிட்டு உட்காரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடுவோமா? இம்மட்டும் தேவன் இந்த வருஷத்தின் அநேகருக்கு இன்னும் நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னா சொல்லணும். எத்தனை விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவன் நிறைய விதமான காரியங்களை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் இதில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு பலவீனங்களிலிருந்து தேவன் பலத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக தேவனிடத்தில் வைத்த விண்ணப்பங்களுக்கு வீடு கட்டும்படியாக வீடு குடியேறும்படியாக தேவன் காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். வாகனங்களை வாங்கும்படியாக காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். அநேக ஆபத்துகள் விபத்துகள் வியாதிகள் இருந்து தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக எல்லாரும் உங்க வலது கை வானத்துக்கு நிறைய ஏறெடுப்போமா? நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, எங்களை இம்மட்டும் நடத்தினதற்காக நன்றி ராஜா. நாங்க இந்த நாள்ல சொன்ன வார்த்தையின் பிரகாரமா எங்களை நீர் மகிமைப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. இன்னும் அநேக சாட்சிகளை தேவன் எழுப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பாடலை நம்ம பாட போறோம். கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. சேர்ந்து பாடுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சேர்ந்து நான் நிற்பதும் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி கிருபையே கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும்
தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராம காத்ததும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. கிருபையே. சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் வாயை திறந்து ஆஹா கிருபையே. எல்லாரும் வாயை திறந்து தேவ கிருபையே. நான் நிற்பதும் சத்தத்தை உயர்த்துங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. இந்த சைடுல சவுண்டே இல்லையே. எல்லாரும் வாயை திறந்து நான் நிற்பதும் நிர்மூலம் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே. கரங்களை தட்டி வாயை திறந்து கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலம். வாயை திறந்து நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இந்த நாளில் இருப்பதோ. எத்தனை விதமான கண்ணீர் கவலைகளே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலை கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்று தேற்றியே அரவணை தீடும். ஆற்று தேற்றியே அரவணை தீடும். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தையை தேவ கிருபையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன். கடைசியா கிருபையே. சபை விசுவாச பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. ஹல்லேலூயா. தேவனை மட்டும் நம்மளோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இப்படி நேரடியாய் இந்த பழைய வருட செய்திக்குள்ளாக கடந்து வருவோம். நம்ம திரைதன பாஸ்டம்மா தேவ செய்தியிலே காட்டிடுவாங்க. இந்த நாளில் இன்றைய தினத்தில் இன்றைய உங்களுக்கு இந்த வருஷம் வந்து முடிய போகுது. இது குறித்தான காரியங்கள் நம்ம எப்படி இருந்தால் புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். துவக்கம் முடிவு இல்லையா? முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். மறுபடியுமா புதிய ஆண்டுக்குள்ளே துவக்கத்துக்குள்ளே காத்திருக்க போகிறோம். இந்த பழைய வருடங்கள் அதிகமாக தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டவர். அதனால் 10 கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்? மற்ற 9 பேர் எங்கேயும் ஆண்டவர் கேட்குறாரு.
நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ கேட்கறது மட்டும் இல்லை, பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைய தினத்தில் நீங்கள் எரேமியா 29 11 12 13 என்ன சொல்லப்பட்டு, முழு இருதயம், எதிர்பார்க்கும் முடிவு, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நினைவுகள், சமாதானக்கு ஏதுவான நினைவுகள். இப்போ நினைவு எண்ணமெல்லாம், நம்ம நினைவு எண்ணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதன்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கும் முடிவு கொடுக்கும்படிக்கு தீமைக்கல்ல, இது சமாதானக்கு ஏதுவான நினைவு நான் உனக்கு தர்றேன். அப்போ நம்ம எண்ணங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? சமாதானத்துக்கு எதுவாக இருக்கணும். சமாதானத்தை விரும்பணும். எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். நீ என்னென்ன எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே, இது என்னை தொடரக்கூடாது, இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வேணும். தொடர்ந்து வேதனைப்பட ஆண்டு, அதிலிருந்து நீ விடுதலை பெற விரும்பினாதான் ஆண்டு ஹெல்ப் பண்ணுவார். இதுவரை தான் சில பேர் ஏதோ இன்றைக்கும் போகிற மாதிரி தானே நாட்கள் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி தான் ஆகும். இதிலேருந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு ஜெயம் வேணும், ஒரு வெற்றி வேணும், ஒரு நிச்சயமாய் இதிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார்னு உங்கள் வாயின் வார்த்தை விசுவாசத்தின்படி தான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவு. நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, எதிர்பார்க்கறதுலாம் இன்னும் பாருங்கள், இந்த புதிய வருஷத்துக்கு இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க ஆண்டவர் அந்த சபைக்கும் ஒரு அற்புதம் செய்யும். ஏன் தாமதமாகுது? நாங்கள் இன்னும் என்ன காத்திருக்கல? ஏன் தடைகளாக இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு நிறைய ஆத்துமக்களை வேணும். ஒருமனப்பட்ட ஆவி வேணும் எங்கள் சபைக்கு. இப்படிலாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தேவனுடைய நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம வாஞ்சை, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய எண்ணங்கள், அதன் பிரகாரம் தான் கர்த்தர் செய்வார். அது அவர் ஆண்டவர் அறிவார். எப்படி எதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தீங்கன்னா, பாவம் பெருகினதுனால ஆண்டவர் தீட்டுறார். இருதய நித்தமும் பொல்லாதவைகள், அவன் நினைவுகள்லாம் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நினைவுகளும் எண்ணங்களும் இருதயங்களும் என்னைக்கு அது வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எப்படி? நினைவு, இருதயம் நித்தம். ஏன்னா பொல்லாதவங்கம்மா, கண்டது இருதயத்தில் போட்டு இருதயத்தில். அதனால தான் ஆண்டவர் வாசம் பண்ண முடியல, கிரியை செய்ய முடியல, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல, அவருக்கு பிரியமா வாழ முடியல, அவர் ஜெபத்துக்கு பதில் இல்லை. இருதயம் பொல்லாததுன்னு ஆண்டவர் சொல்றார். வெளி தோற்றமா அவ்வளோ பேசிடலாம், ரொம்ப மோசமான இருதயம் சொல்லப்படுது. பிரசங்கியில் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், தீமையினால இருதயம் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு. இப்படி எல்லாம் கபடு, விரோதம், பகை, கசப்பு, எரிச்சல், பொறாமை, மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் இருந்த ஆண்டவர் பிள்ளைகளே கிடையாது. இது பிசாசு பண்ற காரியம். இதெல்லாம் விலகணும். அப்படியா இருதயத்தை விரும்பினாதான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் அவன் இருதயம் விசனமா இருக்குது. ஆண்டவருக்கு படைச்சிட்டு என்ன செய்யறாரு? பாவம் பெருகின்றன. அப்பவே ஆண்டவர் தீட்டுறார் இல்லையா? அழிவை உண்டாக்கினார். அடுத்ததாய் வாசிக்கலாம், எரேமியா 17:9-10 பார்த்தீங்கன்னா, இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது, இது அறியத்தக்கவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் வேணும்னா, உன் பிரச்சனைலாம் ஒழியணும், இருதயத்தை முதல்ல சுத்த இருதயத்தை விரும்புங்க. மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டு. ஒண்ணுமே கேட்கலாமா தேவனுடைய பிள்ளைகளே? வாசிங்க எரேமியா 17. எல்லாருமே இது உணரவே மாட்டாங்க.
ஆனால் தான் உணர்வுள்ள இருதயம் இல்லை. நம்ம பண்ணுறது சரியான்றதே அவங்களுக்கே. உங்கள் இருதயங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் சொல்கிறார். நம்ம குற்றவாளியை தீர்க்கக்கூடாது, நம்ம இருதயமே நம்மளே குற்றவாளியை தீர்க்கக்கூடாதுன்னு 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. நல் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். உன் சகோதரன் கூட இருதயத்தில் கூட தீங்கு நினைக்காத, அவங்க துரோகமே பண்ணட்டும், தீங்கே செய்யட்டும், அதுதாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர்ல 10:5 வாசிங்க. இவைகளை என்ன செய்யணுமா? சிறைப்படுத்தணுமா. நினைவுகள், எண்ணங்கள், இருதயங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்திக் கொள்கிறோம். அவர் தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வசனம் இருக்கணும், துதி இருக்கணும். தேவன் அதிகமா ஆராதிக்க தேவன் வாசம் பண்ணுகிற விரும்புகிறார். வாசிங்க, வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். மேட்டிமை எண்ணங்கள் எல்லாவற்றையும். ஆனால் தாங்க வாரம் அடிக்கடி பிரேயர் வச்சு உங்களை சுத்திகரித்து சரி பண்ணி பரவராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கி ஆண்டவரால் உண்டார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான் இப்படிப்பட்ட பிரேயர்லாம் வைக்கிறோம். உங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். உங்களுக்கு என்ன செய்யணும்? எல்லா அந்தகார ஆவிகளையோ மாம்சமோ நமக்கு ரொம்ப காரியங்களையோ மேற்கொள்ள ஜெயம்பெற எல்லாவற்றையும் சிறைப்படுத்துகிறோன்னு சொல்றப்பட்டிருக்கு கொரிந்தியர் சபையில். தேவனுக்குள்ள நம்மளை அர்ப்பணித்து அடங்கி இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. உலக பிள்ளைகள் போல எல்லா சிந்தனை எண்ணங்கள் அவர்களை மாதிரி இருக்கக்கூடாது. வேதவசனம் தெரிஞ்சவங்க, ஞானஸ்தானம் தெரிஞ்சவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சபையில் அங்கத்தினராக இருக்கவங்க இருக்கக்கூடாதுமா. சிறை ஆண்டவருக்குள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்துகிறோன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அதில் எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய தேவனை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். அவரே துவக்குறவர், அவரே அழைத்தவர், அவரே நேசிக்கிறவர், அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய பாரமனை அவற்றை தள்ளி விட்டு மற்ற எல்லாமே நம்மளை பாரமாக்கும், ஆண்டு விட்டு தூரப்படுத்தும், துக்கப்படுத்தும், கலக்கம் வரும். பிசாசின் தந்திர வஞ்சனங்கள் விழுந்துருவீங்க, மாம்சத்தில் விழுந்துருவீங்க, இச்சையில் விழுந்துருவீங்க, உலகத்தில் அவன் வச்சிருக்கிற கண்ணியில் விழுந்துருவீங்க. வாசிங்க எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குகிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட. என்ன பொறுமையோடு ஓட? நமக்கு நியமித்திருக்கிற ஆண்டவருடைய வழியில ஓடணுமா? பாரமா தள்ளி விட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னா அப்படியே தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம மூலமாய் அற்புத அதிசயங்கள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4:6-7 ஸ்தோத்திரத்தோட கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அவரால் உண்டாகிற சமாதானம். முதல்ல சமாதானத்தை விரும்பணும். சமாதானக்கு ஏதோ நினைவுகள் வேணும். ஒரே டென்ஷன், பிரச்சனை, பல விதமான வியாதிகள் பாதிக்கும். ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கும். உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு நெருக்கங்களாக இருக்கட்டும், அவர் கேட்குறா, நம்ம பிரச்சனையில் பார்க்குறா, விடுதலை கொடுப்பான்று எப்போதுமே ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கணுமா? வாசிங்க பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்படி இருதயம் அவர் காத்துக்கொள்வார். அவருக்கு இடத்துல கொடுத்துட்டா அவருக்கு இடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிங்க. நம்ம என்னதான் சுயமுயற்சி, ஞானம், என்னதான் திறமை இருக்கட்டுங்க, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள் மட்டும் எல்லாம் சாதிச்சலாம். என்னதான் ஓடினாலும் பாருங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டோம், அவர் செய்வார். அவர் அழைத்தவர் உண்மையில அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிதான ஊழியத்துக்கு அழைத்து உண்மையானா, இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது உண்மையானா, ஆண்டவரே இந்த அற்புதம் செய்யணும் மன்றாடினு. கர்த்தர் நிச்சயமா எங்கள் தேவன் ஆண்டவர் சமுத்திர ராஜாவாய் தேவ சமுத்திரம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்படி ஒரு சமூகத்தில் விசாரிக்கிற தேவனிடத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
நீங்கள் என்னதான் மற்றவங்க மனுஷன் ஆறுதலாக இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. அது ரொம்ப விரும்புறது கிடையாது நிறைய தேவனுடைய பிள்ளைங்க. தேவ சமாதானம் இருக்கணும். தனக்குள்ள இருந்தால் தான் குடும்பத்துக்கு கொண்டு வருவீங்க. நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் மற்றவங்களை சமாதானத்தில் நடத்துவீங்க. தேவ சமாதானம் மனுஷனால் உண்டாகிற சமாதானம் அல்ல. அதுக்காக தான் வந்தார் உலகத்தில் கொடுக்குற என் சமாதானம் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 15:13 எல்லாவித நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினால் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நம்மளை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் நல்லா துதிங்க, நிறைய காத்திருங்க, தேவ சமூகத்தில் வாங்க, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பெருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் அந்த நிரப்புதல் சமாதானம் கிடைக்கும் உள்ளத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க எதை குறித்தும். ஏன்னா ராஜாதி ராஜா கூட இருக்கிறாரு, அவர் நம்ம கைவிட மாட்டார், நடத்துவார். அப்படி ஒரு நம்பிக்கை தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு. தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 14:27 அதனால சொல்லப்படும், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எப்படி? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, மனுஷர் அல்ல, தேவ சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வாசிங்க, அது முக்கியமான வசனம். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன சொல்றாரு? அவர் சமாதானம் இல்லைன்னா கலங்கும் இருதயம். தேவசம் நல்லா துதிச்சு தேவ சமுத்திரம் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து நல்லா துதிச்சு பாருங்களேன், ஒரு சமாதானம் உள்ளத்துல நிரம்பும், ஒரு நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும். நிச்சயம் ஜெபத்துக்கு பதில் வரும்னு ஒரு நம்பிக்கை வரும். தேவ சமாதானத்தில் நிரம்பிக் கொள்ளணும் உள்ளத்துல. இருதயம் தேவனுடைய பிள்ளைகளே, அதுதாங்க நினைவு, எண்ணங்கள். சமாதானக்கு எது நினைவுகளாக இருக்கா? சமாதானத்தை விரும்புகிறோமா? நமக்குள்ள இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லைன்னா பாருங்க, ஒரே வேதனையா இருக்கும், சண்டை சச்சரவும் பிரச்சனையா இருக்கும், வியாதிகள் கஷ்டமா இருக்கும், நிந்தை நெருக்கமா இருக்கும், மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, நிம்மதியா தூங்க முடியாது. இந்த தேவ சமாதானத்தை விரும்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5:24 பார்த்தீங்கன்னா, சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். மறுபடியும் அதே செய்து கீழ்ப்படியாமல் இருந்து என்னமோ கேட்டுட்டு விட்டுட்டு நான் அப்படியே தான் இருப்பேன், மனம் மாற மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன், நேசிக்க மாட்டேன், அப்படியே இருந்தா பாவங்கள் பின் எதுவுமே பெரிய பெரிய பாவங்களா இல்லைம்மா, சின்ன சின்ன விஷயத்துல கூட அசட்டை பண்ணா கூட அது பாவம் தான். பிறர் அவமதிக்கிறவனே பாவம் செய்கிறான்னு சொல்லப்பட்டு. தேவன் உண்டாக்கின பிள்ளைகளை யாருமே அவமதிக்க கூடாது, அசட்டை அற்பமா நினைக்க கூடாது, அது கூட பாவம். வாசிங்க 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க நினைக்கிறீங்க முன்னோர் செய்த பாவம் முன்னோர் செய்த புண்ணியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாபம் பாவம்லாம் நீங்கும். அதுக்காக தான் அதிகமாக காத்திருந்தாதான் தேவ சமூகத்தில் இருதயத்தை விரும்பினாதான், முழு இருதயத்தை விரும்பணும், சமாதானத்தை விரும்பினாதான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். இல்லைன்னா சுகமாக இருக்க முடியாது. இந்த சுகத்தை கெடுத்துருவான், சமாதானத்தை கெடுத்துருவான் பிசாசுக்கு. அதான் இனி வரும் காலங்கள் கொடிய காலங்கள், நாட்களின் காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. நீங்களே எழுந்துருவீங்க. தேவனால் கொடுக்குற சமாதானத்தை விரும்பலைன்னா அவர் எப்படி நிரப்ப முடியும் உங்களை? பாவங்கள், சிலருடைய பாவங்கள் தொடரக்கூடாது, இந்த வருஷத்தோட ஒழியணும்னு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா, அறிக்கிட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு மாறுதல் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமா புதிய வருஷத்தில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 28 அந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஆசீர்வாதம் சாபமும் ரெண்டையும் கொடுத்துருக்காரு ஆண்டவர். கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம். அதனால தான் கலாத்தியர் சொல்லப்பட்டு சாபத்தின அவரு நமக்காக சாபமானார் சொல்லப்பட்டு 28 உபாகமம் 28 45 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இதாம்மா கீழ்ப்படியாதனால வருகிற வந்தா இல்லையா? ஆதாமியா மேல துரத்தி விட்டாரா இல்லையா? தோட்டத்தை விட்டே துரத்தினாருமா.
துரத்தி விட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், மன உருக்கம் உள்ள தேவன் தான். அதை பட்சிக்கிற கோபாக்கினியே வீட்டில் வர வைக்க கூடாது. மறுபடியும் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படியலைன்னா கர்த்தருடைய கோபம் இருக்கும். நானா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே தொடரும், பின் தொடரும், அழிய மட்டும் தொடருமா கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ அப்படிதான் தேவ கோபம் தான் இறங்கியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். அதிலே 25 வாசிங்க. அதிலே 28, 25 உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நாமளே எல்லாரையும் துரத்தவும் முடியும், 7 வழியாய் போக முடியும். அதுக்கு நாம அவங்கவுங்க கரத்தில் தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அவருடைய பிள்ளைய வாழ்ந்தாதான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ரொம்ப சத்துரு தொடவே உங்க குடும்பத்தின் கையின் கிரியிலே உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க அடுத்ததாய் எபேசியர்ல 3:20 வாசித்தீங்கன்னா, வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். கொஞ்சம் தான் இதை தான் கேட்டிருப்போம், அதை காட்டிலும் அதிகமாய் தருகிற தேவனா இருக்கிறார். அதுதாங்க தேவன். ஏன்னா நம்ம வேண்டது எப்படி இருக்குது? வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம விருப்பம் விண்ணப்பம் எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? பூமிக்குரிய ஆசீர்வாதமே இங்க நல்லா இருந்தா போதும், இது வேணும் அது வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய சித்தத்தின்படி செபிக்கணும். அவர் சித்தத்தின்படி செபித்தாதான் கர்த்தர் எல்லாம் கேளாததெல்லாம் கொடுப்பார். யாருக்கு கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சாலமோனுக்கு கொடுத்தார். ஏன்னா அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய ஜனங்கள் மீது அவ்வளவு அன்புள்ளவர். எதையும் கேட்காம ஞானத்தை கேட்டியே, கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேனே, என் ஜனத்தை ஆளும்படி ஞானத்தை தான் கேட்டார். இப்போ ஞானம் இல்லாதனால தான் வீடுலாம் பல பிரச்சனைகள். ஞானத்தால் வீடு கட்டப்படும் சொல்லப்பட்டு நீதிமொழிகள்ல ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லை, கணவருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானம், ஞானத்தினால் நிரப்பப்படும். ஞானத்தின் ஆவி வேணும், தேவனை அறிகிற அறிவு வேணும். வாசிங்க 1 ராஜாக்கள் 3 10, 11, 12 வாசிங்க. 1 ராஜாக்கள் 3 சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். உன் விருப்பம், மன விருப்பம், விருப்பம் என்னப்பா கேளுங்க. ஆண்டவர் என்ன பாருங்க, ஞானத்தை கேட்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். உன் வார்த்தையின்படியே நம்ம கேட்கறது சரியானபடி கருத்தாய் ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய என்னதுன்னு தெரியாததுனால ரோமர்ல 8 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏற்றபடி வேண்டிக்கொள்ள என்னதென்று நீங்க அறியாம இருக்கீங்க. எதை கேட்கணும்னு கூட தெரியல. ஏற்றபடி வேண்டிக் கொள்ளும்படிக்கு சாலமோனுக்கு பாருங்க அவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. அதை போய் வீட்டுல நல்லா படிச்சு பாரு. கேளாத ஐஸ்வர்யத்தின் கேளாததான் தருகிறார் ஆண்டவர். ஒன்னதான் கேட்டாரு, நம்முடைய ஜனத்தை நடத்த ஞானம் வேணும். இந்த ஜனங்களை நடத்த நீ அதெல்லாம் மற்றதெல்லாம் ஐஸ்வர்யத்தெல்லாம் கேட்காம, பகைஞரை அவங்கள அழிக்கும்படி கேட்காம, ஐஸ்வர்யத்தை கேட்காம என் ஜனத்தை ஆள ஞானத்தை கேட்டபடினால் அவர் அப்ப ஆண்டவருக்கு உகந்த ஜெபம். நம்ம ஜெபம் உகந்ததா இருந்த மற்ற நம்ம தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதனால தான் சொல்றாரு, ராஜ்யத்துக்குரிய நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அதை கேட்டாதான் மற்றதெல்லாம் அதெல்லாம் அவரு தானா வரும். நம்ம நீதியை வாழறோமா, உண்மை நீதியை விரும்புகிறோமா, பரிசுத்தத்தை விரும்புகிறோமா, விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோமா, வைராக்கியம் இருக்குதா, பயபக்தி இருக்குதா, வசந்த கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, தொடர்ந்து ஆலயத்தின் காரியத்தில் சபை காரியத்தில் இருக்கிறோமா, ஒரு மாற்றம் இருக்கா, ஒரு வளர்ச்சி தெரியுதா நமக்குள்ள?
கர்த்தருக்குள்ள வளரணுமா தேவனுடைய பிள்ளைகளே? சாலமோனை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் 1 யோவான் 5:14 அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். உகந்த ஜெபம் அவர் சித்தம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? சவுலை பவுலாய் மாற்றினவர் ஆண்டவர். நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமா? உடனே அவர் சித்தத்தின்படி கேட்டாதான் ஆண்டவர் பதில் செய்வார், எதையும் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு எண்ணங்கள். சமாதானத்தை விரும்புகிறோமா கர்த்தருடைய பிள்ளைகளே? வாசிங்க. அதனால தான் ஏசாயா அடுத்ததான் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏசாயா 64 5 வாசிங்க. 64:5 மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மகிழ்ச்சியை சந்தோஷமா செய்யும் ஆண்டுடைய காரியத்துல. அதிலே 3-4 வாசிங்க. அதிலே 3-4 நாங்கள் எதிர்பார்த்திருந்த பயங்கரமான காரியங்களை நீ செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியினால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி ஒரு எதிர்பார்ப்போட எதிர்பார்த்து என்ன செய்ய போறாரோ, இந்த வருஷத்துக்கு எனக்கு கொடுக்க போறாரோ, என்ன என்னோட பேச போகிறாரோ, புதிய ஆண்டு எப்படி இருக்க போதோ, நாளைக்கு எப்படி இருக்க போதோ தெரியாதுமா. இப்போ பயங்கரமான காலங்களா இருக்குது, மரணங்களா இருக்குது. பிசாசுக்கு தெரியும் கடைசி காலம், அவனுக்கு முடிவு வந்துருச்சு. அதனால நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. விழிப்பாய் ஜாக்கிரதையா, இல்லைன்னா பிசாசின் கண்ணியில சிக்கிடுவீங்க. ஜாக்கிரதை. எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, நீரே நம்பிக்கை, நீ உண்டு பண்ணி வைத்து நம்பிக்கை, தேவன் மேல நம்பிக்கை, எதிர்பார்ப்போட. இப்போ அதுக்கு தான் புதிய ஆண்டுக்குள்ள காலையிலே இனி வரப்போகுதேன்னு காத்திருக்கிறோம். உங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, அர்ப்பணிங்க, ஒப்புக்கோடுங்க, வெறுமையாக்குங்க. என்ன செய்ய போறீரோன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடர்ந்து வரணுமா? இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து வரக்கூடாது. இந்த வருஷத்தோடு ஒழியணும். துன்பங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறாங்க, இதை தொடரக்கூடாது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம். உடைய வீட்டில் நீடித்து நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆண்டவர் வீட்டை அதிகமாக நேசிக்கணும், தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போதான் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். வீட்டின் நன்மையினால் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தை ரொம்ப நேசிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாலிப பிராயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆலயத்தை தேடி போவேன். இவ்வளோ கஷ்டம். நடப்போம், எத்தனை கிலோமீட்டர் நடந்து பஸ்ஸை பிடிச்சி போய் மறுபடியும் சொல்கிறேன் சாட்சி அந்த சார். அதெல்லாம் இப்போ பாரு இங்கேயே இருக்கிறதுனால அது தெரியலன்னு நான் அற்பமாக நினைக்க மாட்டேன். இங்கேயே இருக்கிறேன். ஆலயத்தில் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலுமே நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னா தேவனுடைய பிள்ளைகளே சாக்குது. அதனால தான் 1 கொரிந்தியர் 2:9 பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகளுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமே. யாருக்கு? யாருக்கு? நேசிக்க கத்துக்கோங்க. ஆண்டவரை நேசிக்க கத்துக்கோங்க. எதோ நேசிக்கிறோம். நீங்க முக்கியமானதே அதுதான். அதனால தான் அன்பை ஊற்றுறாராம். ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அன்பு குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அன்பின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கு. அப்படி நிரம்பி பாருங்க உங்க இருதயத்தில். தெய்வீக சமாதானம், தேவனால் உண்டாகிற சமாதானம், சமாதானக்கு எதுவான நினைவுகள், முடிவை கொடுக்கும். அவர் முடிவு கொடுப்பார். அவரே துவக்கிறவர் முடிக்கிறவர் மாய தேவன். முடிவு உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவராச்சே.
இந்த முடிவு பருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக காக்கலையா? என்னிலடங்கா நன்மையில அற்புதங்களை செய்யலையா? எல்லா ஆபத்து விபத்துக்களும் விலக்கி காத்துக்கு வரலையா தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும்? கர்த்தர் பிள்ளைகளே, அன்புமா ரொம்ப அவர் நீங்க நேசிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் முந்தி நம்ம அன்பு செலுத்ததுனால தான் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அன்பில்லை, அன்பு கூறுகளுக்கு தான் எல்லாமே ஆயத்தம் பண்ணுவார். நீ கேளாதெல்லாம் தருவார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போட தேவனுடைய பிள்ளைகள் இருங்க. நியாயாதிபதிகள் 5:31 வாசித்தீங்கன்னா, வல்லமை அன்பு கூறுகளுக்கு வல்லமையை காண்பிப்பாராம். எப்படி? அற்புதமான காரியங்கள் அதிசயமான காரியங்களை செய்யணும்னா அன்பு கூறுகளுக்கு தான் செய்வார். நியாயாதிபதிகள் 5:3 வாசிங்க. 31 5:31. நியாயாதிபதிகள் 5:31 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அருமையான தேவன் அன்பு கூறுகளுக்கோ தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அன்பு அன்புதாம்மா. அவர் அளவிட முடியாத அன்பு, மாசற்ற அன்பு, எதிர்பார்க்காத அன்பு, மனுஷர் அன்பு அல்ல, கல்வாரி அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்தாலும் அரவணைக்கிற அன்பு. அதனால தான் தாயினு மேலா நேசிக்கிற அன்புன்னு சொல்லப்படும். எப்படி? கபடற்ற அன்பு, மனுஷர் மாதிரி இல்லைம்மா. அந்த அன்பை நேசித்தீங்கன்னா தான் கர்த்தர் ஆண்டவர் வல்லமையான காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். வல்லமையான காரியங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவர் இருக்கிறார். கடைசியை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 37:37 வாசிங்க. இதுக்கு என்ன செய்யணுமா? 37:37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எப்படி? செம்மையானவன், உத்தமன், இருதயத்தில் செம்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு நமக்குள்ள சரியா இருக்கணும், உண்மை இருக்கணும், பரிசுத்தத்தை விரும்பணும், விசுவாசம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், பயம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், உத்தம இருதயம், சமாதானம். உனக்கு சமாதானத்தை தருவேன். சமாதானத்துக்கு எதுவும் நினைவுகளே அதை கொடுக்கவே ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நிச்சயமாய் தருவேன்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்னமோ எதிர்பார்த்து என்னென்னமோ இந்த வருஷத்துல புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். ஆண்டவர் புதிய என்ன செய்ய போகிறாரோ, என் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும், என் போராட்ட நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். தொடர்ந்து நீ வேதனைப்பட ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறது. மனுஷனாவது கை விட்டுருவாங்க, எவ்வளோதான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைம்மா. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியும் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உத்தமன். கவனிச்சு பாருங்க, ஒவ்வொருடைய வழியிலும் ஒவ்வொருத்தருடைய பாருங்க. உத்தம வழியில நடக்கிறாங்களா? செம்மையான இருதயமா நடக்கிறாங்களா? சமாதானம். அவங்க நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு வளர்ச்சியை பார்க்கலாம். ஒரு ஆவிக்கு ஒரு விஷயத்துல வளர்ச்சியை பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அவங்களுடைய கிரியை பார்க்கலாம், அவங்க ஜெபத்தை பார்க்கலாம், அவங்க நடக்கையை பார்க்கலாம். நாம எப்படி இருக்கோம்? மனமாறாம ஒண்ணும் முடியாதுமா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வருட வருஷமும் இதே நமக்கு வரக்கூடாது. தடையெல்லாம் நீங்கணும்னா, பிரச்சனை எல்லாம் ஒழியணும்னா, தேவனுடைய எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம காரியங்கள். தேவனுடைய என்ன எதிர்பார்த்து, ராஜா எங்களுக்கு என்ன செய்ய போகிறீரோ? நீ எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தர் இன்னும் பிள்ளைகளுக்கு கொடுத்தான கவலை, கணவரை கொடுத்தான கவலை, நிறைய கவலைகள் இருக்கும். தேவையானது ஒன்றே, மரியாதை பரிசுத்தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நேசித்தீங்கன்னா, அப்படி ஒரு பொறுத்துணையோடு போங்க. ஆரம்பத்தில் இருப்பாங்க, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருப்பார்கள். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே அந்த நேரத்துக்கு இருப்பாங்க. அப்பதாம்மா ரட்சிப்பு வரும், அப்பதாம்மா தேவன் இருப்பார். அப்புறம் தேவன் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானிக்கு எது நினைவுகள், எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு சமாதானத்தை விரும்புங்க, தேவ சமாதானத்தை விரும்புங்க. தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்.
கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அறிவிப்புக்கு நேராய் கடந்து வருகிறேன். கவனமாய் கவனியுங்க. இந்த புதிய வருஷத்தின் வீடுகள் சந்திப்பு நாளை தினத்தில் காலை 9 மணிக்கு புந்தமல்லியில் துவங்கும். வீடுகளிலே குடும்பமாய் காத்திருக்கும்படி உங்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் அசைவாடுகிற நேரம், தேவன் உலாவுகிற நேரம், தேவன் நம்ம நத்தில கடந்து வருகிற நேரம், ஒரு விஷயம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக. யாரோ ஏதோ சும்மாலாம் நிக்காதீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு உண்டான நெருக்கம் எதனால, நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் எதனால, நம்மளுக்கு உண்டான போராட்டங்கள் பலவீனங்கள் எதனால. இம்மட்டும் தேவன் அதெல்லாம் பார்க்காதபடிக்கு
அவருடைய கரம் நம்மளை நடத்தின கிருபைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் வாயை திறந்து மாறாத தெய்வமே, இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவரே, இம்மட்டும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறவரே, இம்மட்டும் எங்களை சுமந்து வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு சில மணித்துளிகள் போனா ஆண்டவரே நாங்கள் புதிய வருஷத்தை காண போகிறோமே. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் பாத்திரங்கள் நிரப்பப்படணும், எங்கள் பாத்திரங்கள் பரிசுத்தமாகணும், எங்கள் பாத்திரங்கள் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறணும் ராஜான்னு சொல்லி குயவனாகிய உம்முடைய கரங்களில் எங்களுடைய உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், மாம்சத்துக்கு உண்டான பாத்திரத்தை உம்முடைய கரங்களில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜான்னு சொல்லி எல்லா பாத்திரங்களையும் உமக்கு ஏற்ற ஒரு ஆண்டவரே பரிசுத்த பாத்திரமாய் மாற்றுங்க ராஜான்னு சொல்லுங்க எல்லாரும். இம்மட்டும் அவரை நடத்தி வந்த கிருபைகளை நினைவு கூர்ந்து நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே வருகிற வருஷத்துல சேவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சேர்ந்து சொல்லுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. இந்த வருஷம் முழுவதும் ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே நன்றி. இந்த சத்தத்தை உயர்த்துங்க. நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து கரு போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர. எத்தனை விதமான பிரச்சனைகள் மத்தியில கருபோ காத்தீர நன்றி, என்னை சிதையாமல். எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்ததே. இந்த வருஷத்தை துவங்கும் போது ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்
வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த சத்தத்தை உயர்த்தி எபினேசரே நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தை சுமந்தீரே. பிரதர் சைடுல கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. இதயத்தை சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பயத்தது நாத்துமாவே நன்றி சொல்லு. கரங்களை தட்டி பிரதர்ஸ், என் நாத்துமாவே இந்த புதிய வருஷத்தை 2025 வருஷத்தை என் தேவன் காக்கும்படியாக செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த புதிய வருஷத்தை காண செய்த என் தேவாதி தேவன் நாம மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி சிவாடின கிருபைகளுக்காக இன்னும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மீதியான காரியத்தும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பரே சிவமுள்ள ஜெபங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்க பார்க்கலாம். இன்னும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அற்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாட்டுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாட்டுமையா. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அளவு பெருகட்டுமே. சேர்ந்து பாடுங்க. என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதல். மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினா. சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினா. எங்கள் தேசத்தின் பொல்லாத அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தின் ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. அளவு பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. அளவு
பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்க போறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுக்க. எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், all ladies and gentlemen, please be stand. வேற ஹிந்தியில, தெலுங்குல, மலையாளத்துல கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுப்போம். வாக்குத்தத்தத்தை பெற போகிறோம். சபைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு வாக்குத்தத்தம். இந்த புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம மத்தியிலுக்கு தானே பூந்தமல்லி சபையில் இருக்கதான பிலோ சிஸ்டரும் கட்டரம்பாக்கு சபையில் இருக்கதான தேவி சிஸ்டரும் ஜெபிங்க பார்க்கல இந்த வாக்குத்தத்தத்திற்காக. ஆமென். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 1007 பக்கத்தில் இருக்கு. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் இந்த 2025 வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் அடியனுக்கும் கொடுக்கிறதான ஒரு பொதுவான வாக்குத்தத்தம். 11ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை வர்த்திக்க பண்ணுகிறாரா? மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி. இது பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலே மிருக ஜீவன்கள்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆடு மாடு கோழி எல்லாவற்றையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இப்போதைக்கு ஏற்ற போல பாத்தீங்கன்னா வாகனங்கள் பொருளாதார சூழ்நிலைகளை அந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி இந்த வருஷம் என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம் வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வாட் இஸ் மீன் பை வர்த்திக்க பண்ணுகிறதுனா பெருக்கம் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. அது சமாதானத்திலேயா இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், சந்தோஷத்திலேயா இருக்கலாம், குடும்பத்தில் எது ஒரு காரியம் நிறைவேறாமல் இருக்கிறதோ அதை தேவன் இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க. கடந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு செய்யாம நடந்ததோ, அதெல்லாம் நீங்கள் இழந்ததை மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு திரும்ப கொடுத்து நீங்கள் இறந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. என்ன சீரா? என்ன சீரா? ஒரு அம்மா வீட்டு சீர் வந்தா எவ்வளவு சூப்பரா ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சீர் சொல்றாரு. நீங்கள் ஏற்கனவே பெற்ற சீரை காட்டிலும் இந்த வருஷத்துல ஒரு நற்சீர் உண்டாக என் தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீர்ல ஒரு பழுது இருக்காது. பார்த்து பார்த்து செய்வாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நான் கர்த்தர் என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை நாம காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மாற்றத்தை நம்ம குடும்பத்துல காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆசீர்வாதத்தை சபையில காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வர்த்திக்க பண்ண போகிறார், நற்சீர் உண்டாக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்கு வலது கை அந்த வார்த்தையின் மேல வைத்து இந்த 2025 வருஷத்தின் வாக்குத்தத்தத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி எழுப்புங்க பார்க்கலாம். எல்லாரையும் எழுப்பீங்களா?
தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வரப்போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எசேக்கியேலின் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களை பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக. இன்னும் சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக, உங்களுக்கு நற்சீர் உண்டாக. இதே வார்த்தைய அக்டோபர், இதுக்கு ஒருத்த வார்த்தையை தான் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த சபையில நான் கொடுத்தேன். என்ன வார்த்தை? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இங்க முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இந்த நற்சீர் தேவன் கட்டளையிடுவார்னு கேட்டீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் இதை பெற்றுக் கொள்கிறதாகிய நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று நான் சொல்றேன். சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை இந்த நாள் கால வேளையில அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் இந்த நாளின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்து இந்த வர்த்திக்க பண்ணுவேன், நற்சீர் உண்டாக செய்வேன் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறதான நீங்கள் என் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவர்கள்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது சொல்லுவாங்கல்ல. இந்த ஊர்லயே நடக்காத ஒரு கல்யாணம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ நிறைய ட்ரெண்டிங்ல ஊர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல எல்லாம் சீர் வச்சு எடுத்துட்டு போறாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்களா? தாய் மாமன் சீர். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சீர் உங்களுடைய வீடுகளில் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒன்றும் ஒருத்தலும் தொத்தலுமா இருக்க போறதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாதம் பருப்பு வந்தாலும் பக்காவான பாதம் பருப்பா வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமென். அதுதான் நற்சீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனமாகிய நீங்கள் என் தேவனுடைய பார்வைக்கு எப்படியாப்பட்டவர்களா? பாக்கியவான்களாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையில பிடிங்களா? ஏய், இப்படியே சொல்லுங்க. ஏய், நீயும் நானும் பாக்கியவான்கள். இப்படியாப்பட்ட வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல நம்ம பெற்றிருக்கிறோம்ல, நிச்சயமா என் தேவன் வர்த்திக்க பண்ண போகிறார். நம்மளுக்கு நற்சீரை கொடுத்திருக்கிறார். நம்மள ஆசீர்வாதமாய் மாற போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் இவர்? எப்படி நம்மளுக்கு இந்த நற்சீரை நம்மளுக்கு இந்த வருஷத்துல கொடுப்பார்? ஏன் போன வருஷம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா, எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். என்னை தவிர வேறு தேவன் இல்லை. இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை. 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். யார் அவன்? இப்ப நீங்களே சொல்லுங்களேன். யார் அவரு? பூமியிலிருந்து மண்ணானவனாய் உருவானவன் யாரு? ஆதாம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இதற்கு கிளியரா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு. 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலேயே அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவாய் மாறினான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாமாகிய என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் ஒரு விசை பரலோகத்துக்கு போனது பிற்பாடு நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு இடத்தில் அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ளே ஆவியானவராய் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்ப இந்த நற்சீர் நம்ம பெற்றுக்கொள்வோம்னா, இந்த தேற்றரவாளனாகிய
ஆவியானவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போதுதான். ஆமென். ஹல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவரும். முந்தினவர் யார்? இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஆதாம், மண்ணானவன். போன வருஷம் நீங்களாம் யாரு? போன வருஷத்துல நீங்களாம் யார்? இப்போ சொல்லுங்க. ஆதாமா இருந்தோம். ஆமென். மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து, மாம்சத்தின் கிரியைகளுக்கு, இச்சைகளுக்கு ஓடி, தேவனுடைய சமூகத்தை மறந்து, தேவனுடைய ஆராதனையை மறந்து, தேவனுடைய உபவாச கூட்டத்தெல்லாம் மறந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தார். நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? ஆதாம், மண்ணானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் நற்சீர் பெற்றுக்கொள்ள முடியல. இப்ப இந்த வருஷத்துல நீங்க எப்படி மாறணும்? வானத்திலிருந்து இறங்கினவராகிய ஆவியானவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாறும்போதுதான் இந்த வருஷத்துல நீங்கள் நற்சீர் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இவ்வளவு நேரம் தூக்கத்தை விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த வருஷத்துல ஏதாவது நல்லது நடக்கும் தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கூட சைலண்டா சொன்னா நல்லது நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்கு நல்லது நடக்காதுங்க? எதுக்கு ஆமென் சொல்றோன்னே தெரியாம போச்சு நம்ம ஜனங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி ஆமென். நான் திரும்பவும் கேட்கிறேன், போன வருஷம் நடக்காதது இந்த வருஷம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு நல்லது நடக்கணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்து. என் தடைகள் எல்லாம் மாறணும், என் பிரச்சனைகள் மாறணும், என் குடும்பத்தில் காணப்படுகிறதான போராட்டங்கள் மாறணும், சண்டைகள் மாறணும், எனக்கு வர வேண்டிய பணங்கள். ஆவியானவர் உங்கள் இருதயத்துல இந்த வருஷத்துல வாசம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முந்தினவராய் இருந்தார், இப்ப பிந்தினவராய் உங்களுக்கு இந்த நல்ல அறிவுரை கொடுக்கிறார். எப்படி? ஆவியானவரை உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இந்த கால வேளையில சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:17 வாசிங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:7 17 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த கால வேளையில வந்திருக்க தேவச்சனமே, அவரை பார்த்தபோது எதுவுமே நான் பிரயாசப்பட்டு நடக்கல. ஹலோ, வேளையில உம்முடைய சமூகத்துல நிற்கிறேன்னா ஒரு செத்தவனை போல நிற்கிறேன். அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து உங்கள் மேல இந்த வருஷத்துல வைக்க போகிறார். உங்களை நோக்கி இந்த கால வேளையில சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் இந்த வருஷம் முழுவதும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி உயிருள்ளவரால தான் நாம நற்சீர் இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால நற்சீர் பெற்றுக்கொள்வோம்னா, எபிரேயர் 10:32 எடுத்து வாசிங்க. திரும்ப திரும்ப காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல நீங்க காண போறீங்க. அது நாளைக்கே கூட நடக்கலாம், இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே கூட நடக்கலாம், இந்த வருஷத்தின் நடுவுல கூட நடக்கலாம். ஆமென். எடுத்து வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் எபிரேயர் 10:32. முந்தின நாட்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. எப்படியாமா? எத்தனை பேர் நான் கடந்த வருஷம் முழுவதும் நிறைய போராட்டத்தை பார்த்தேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, உண்மையா கரங்களை உயர்த்தி. வியாதி என்னும் போராட்டம், பண கஷ்டம் என்னும் போராட்டம், பிரச்சனை என்னும் போராட்டம், சமாதான குறைச்சல் என்னும் போராட்டம் நீங்கள் சகித்ததுனால இந்த வருஷத்துல என் தேவன் நற்சீரை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்க சகித்தீர்கள் அல்லவா? உபத்திரவத்தின் மத்தியில என் தேவனை தேடினீர்கள் அல்லவா? உபத்திரவத்தின் மத்தியில என் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருந்தீர்கள் அல்லவா? அதை என் தேவன் பார்த்து இந்த வருஷத்துல உங்களை நற்சீர் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோ நாம என்ன பண்ணணும்? 3 விதமான காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:22. எபேசியர் 4:22. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே
என்னவா என்ன பண்ணணும் சொல்றேன் brothers and sisters. முதலாவது முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். இப்போ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. என்னத்தை கலைக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க, எதை கலைக்கணும்? எதை கலைக்கணும்? வீட்டுக்காரருக்கு தெரியாம செய்யறது பாவங்கள், மனைவிக்கு தெரியாம செய்கிற பாவங்கள், ஊழியக்காரருக்கு தெரியாம செய்கிறதான காரியங்கள், சபைக்கு விரோதமாய் செய்கிறதான காரியங்கள். இந்த பழைய மனுஷனை நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பழைய மனுஷனை நீங்க மோசம் போக்குகிறதான, அதுல வசனத்துல கிளியரா போட்டிருக்கு. என்ன பண்ண அந்த மனுஷன்? மோசம் போக்குது. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிச்சு, ஏன் இவ்வளவு மோசமா மாறிச்சுன்னு கேக்குறீங்களே? பழைய மனுஷன் உள்ளுக்குள்ள இருந்திருக்கிறான் போன வருஷம் ஃபுல்லா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? முதல் காரியம், நற்சீர் நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க வர்த்திக்கப்படணும் இந்த வருஷத்துலன்னா முதலாவது என்ன பண்ணணும்? நீங்க பழைய மனுஷனை கலைத்து போடணும். ஹல்லேலூயா. இரண்டாவது ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீங்கள் இந்த வருஷத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நீ தரித்திரரும் போகாததினாலே, மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்டு அவங்க பின்னாடி போகாததினாலும், மற்றவங்க கூட்டம் இந்த ஆராதனை மிஸ் பண்ணாம தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்ததுனாலும், என்னமா ரெண்டாவது என்னன்னா நற்குணத்துல உத்தமமா இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. இந்த வருஷத்துல நல்ல குணம் இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன சொன்ன? ரெண்டாவது என்ன சொன்ன? நற்குணம் உத்தமமா இருக்கணும். நற்குணத்துல. ஹல்லேலூயா. 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 உத்தமனுக்கு என்னமா இங்கிலீஷ்ல சொன்னேன் போன மாசத்துல? பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. 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 மூன்றாவது காரியம், எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் கஷ்டம், ஆனா செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் ஆசீர்வாதம். அந்த வசனத்திலே இருக்கு. இதை செஞ்சுதான் ஆகணும். இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் இதுவும். எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆண்டவர் இடத்துல ரொம்ப போராடி பார்த்த, ஆண்டவரே இதை சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாய் சொல்லிதான் ஆகணும். எசேக்கியேல் 44:30 வாசிங்க பார்க்கலாம். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியருடையதாய் இருப்பதாக. வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. இங்க பாருங்க, முக்கியமா சொல்றாரு, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும்படியாக நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும். பிசைந்த மாவு சுட்டா கூட பாஸ்டருக்கு எடுத்துன்னு வந்துடணும். ஆமே. அப்போ புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ ரொம்ப மோசமான பாஸ்டர்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க. ஹல்லேலூயா. பிசைந்த மாவில் வாசிங்க முதற் பாகத்தை. ஹல்லேலூயா. டோட்டலா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. முதற் கனி கொடுக்குறீங்களோ இல்லையோ, கிளியரா போட்டிருக்காரு. முதற் கனினாலே என்ன அர்த்தம்? மொத்தமா வரதுல முதற் கனினாலே தசம பாகத்தை குறிக்கிறது, காணிக்கைகளை குறிக்கிறது. ஆமே. யாருடையதான் அது? யார் இங்க ஆசாரியர்? இதை ஏன் செய்யணுமா? வசனத்திலே வாசிக்க, நான் சொல்லல. ஏன் செய்யணுமா?
சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இப்ப புரிஞ்சிச்சா? 3 விதமான காரியம் கிளியரா எடுத்து கொடுத்துருக்க. முதலாவது பழைய மனுஷனை கலைத்து போடு, ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது நற்குணத்துல உத்தமனாயிரு. மூன்றாவது காணிக்கையில தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்துறதுல ஆசீர்வாதம் தங்கணும்னா இதை செஞ்சு ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி 3 விதமான காரியங்கள். அதாவது நற்சீர் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? பழைய மனுஷனை கலைத்து போடணும். ரெண்டாவது நற்சீர் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? நற்குணத்துல உத்தமமா இருக்கணும். மூன்றாவது நற்சீர் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? நற்சீர் ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணுதான். நற்சீர் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? காணிக்கைகளை செலுத்தணும். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? சங்கீதம் 89 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89:2. இப்படி 3 விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்தால் தேவனுடைய கிருபை இந்த வருஷம் முழுவதும் என்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். என்ன பண்றாரா? நீங்க ஆண்டவரிடத்துல போய் ஏன் ஆண்டவர் இதை செய்யலன்னு கேட்க கூடாது, ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இதுல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உண்மையை தேவன் வானத்துல ஸ்தாபித்துவாராம். அல்லேலூயா. எப்போ வேணாலும் நீங்க ஆண்டவரிடத்துல இதுக்கு இதை குத்துட்டீங்களா, ஆண்டவரே சரி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, ஆமென். நான் சொல்ல வரது புரியுதுங்களா? நான் சொல்ல வரது புரியுதா? நான் சொல்ல வரது புரியுதுங்களா? கணக்கு ஆண்டவரிடத்துல பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். அவங்க மூஞ்ச பாருங்க. நீ கரெக்டா இருக்கிறியோ இல்லையோ, இந்த வருஷத்துல ஆண்டவர் கரெக்டா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் கிருபையினாலே நம்மளுக்கு முடிசூட்டுகிறார்னா 5 விதமான காரியத்தை சொல்லி ஆசீர்வாதமாய் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 ஆமோஸ் 9:12 வசனத்தை 3 விதமான காரியம் ஆலயத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். 2 விதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எடுத்து வாசிங்க ஆமோஸ் 9:12 வசனத்தை. இப்படி நீங்க இந்த ஆலயத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பழசை கலைத்து போட்டு நற்குணத்தில் உத்தமமாய் இருந்து காணிக்கைகளை செலுத்தினால் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபையினாலே என்ன நடக்கும்னா ஆமோஸ் 9:12 அந்நாட்டிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஸ்தாபிப்பேன் என்று கிளியரா சொல்ற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லல, அதை செய்ய போகிற தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரம்னா சபையை குறிக்கிறது. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஆமென். பழுதான எல்லாவற்றையும் என் தேவன் திரும்பவும் 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 கரங்களை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் மீண்டும் ஒரு விசை உங்களிடத்துல கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆகாய் 2:9 வசனத்தை அந்த ஆண்டவரால சொன்ன வார்த்தையை நான் திரும்பவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆகாய் 2:9 வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த வருஷத்துல பெரிதாய் மாறப்போகிறது. அங்கே என்ன பண்றாரா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையாய் மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சபை மகிமையாய் மாறப்போகுதுன்னு சொல்றோம். கரங்களை உயர்த்தி. யார் நிமித்தமாய்? யார் நிமித்தமாய்? சத்தமா சொல்லுங்க. யார் நிமித்தமாய் மகிமையாய் மாறப்போகுது? யார் நிமித்தமாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் எடுத்து வாசிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 30 அதிகாரம். எரேமியா 30 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். எரேமியா 30 அதிகாரம் 18-19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்
இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி என்ன பண்றாரா? ஹலோ, யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை இந்த வருஷத்துல திருப்புகிறார். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் பாராட்டுகிறார். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் அப்பொழுது அவைகளிலிருந்து ஸ்தோத்திரங்களும் ஆடல் பாடல் சத்தங்களும் ஒலிக்கும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. இந்த வருஷத்துல அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இது நடக்கும்? ஆடல் பாடல் ஸ்தோத்திர சத்தம் உங்களுடைய வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியமா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 115 சங்கீதம் 14 வசனம். இது நம்மளுடைய குடும்பத்திற்கு உண்டான வாக்கு பலனை தேவன் கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எப்படியா? இந்த நற்சீர்னால உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தினால, சுகத்தினால, பலத்தினால வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியமா யாத்திராகமம் 1:7 எடுத்து வாசிங்க. முடிக்கிறேன். யாத்திராகமம் 1:7. யாத்திராகமம் 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியுமாய் பலுகி, இந்த வருஷத்துல நாங்க பலுகி பெருக போறோம் சொல்றாங்க. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாத பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனமாய் இருக்க மாட்டீங்க என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் யாக்கோபாவை பழைய மனுஷனாவை இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் என்றாலே யாக்கோபிலிருந்து மனம் திரும்பினவனாய் இருக்கணும். அல்லேலூயா. பழைய மனுஷனை கலைத்தவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசம் இங்க பாருங்க. வீடு கட்டி உங்களுக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. குழந்தையை விரும்புறவங்க புதிய குழந்தையை தேவன் கட்டளையிட, நீங்க விருப்ப பிரகாரமே தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாகனம் வேணும் சொல்றாங்க. ஒண்ணு இல்ல 2-3 வாகனத்தை வச்சு எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம பாஸ்டர் கிட்ட போன் பண்ணி, பாஸ்டர் அந்த இடத்துல இடம் இருக்குதான்னு கேட்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது தாங்க பலுகி பெருகி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது தாங்க வர்த்திக்க பண்ணுகிறது. இது தாங்க நற்சி. இந்த வருஷத்துல என் தேவன் இந்த 5 விதமான காரியங்கள். என்னென்ன காரியங்கள்? முதலாவது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எதெல்லாம் இழந்தீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். ஆலயத்தின் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இந்த வருஷத்துல மாற்றத்தை காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது காரியம், ஆடல் பாடல் சத்தம் உங்களுடைய வீடுகளிலும் சபைகளிலும் கேட்கும் போது என்ன நடக்குதா? என்ன பண்றாரா? ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் போது உங்களை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், உங்களையும் பிள்ளைகளும் வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியமாய் உங்களை பலுகி பெருகும்படியாக இந்த தேசத்தை நிரப்பும்படியாக என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இவ்விதமான நற்சீரை பெற்ற இந்த ஜனம் எப்படியாப்பட்டதா? இந்த 2025 வருஷத்துல நீங்க யாரு? பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் இந்த நம்மளுக்கு வர்த்திக்க பண்ணி முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் இந்த வருஷத்துல உண்டாக்குவார்னா 2 காரியத்தை சொல்லி வருகிற வாரத்துல இதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. அதே 36 25 வசனத்துல கடைசி வார்த்தையை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். சாரி, முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் 25 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், விக்கிரகங்களையும் நீக்கி
எப்போ இது நடைபெறும்னா வருகிற வாரத்துல பேசுகிறதான தலைப்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சுத்தமா இருக்கும் போதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேல் என்ன பண்றாரா? சுத்தமான ஜலத்தை வருகிற இந்த நாட்களிலே என் தேவன் தெளிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது நாம எல்லாரும் சுத்தமாக போகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிங்க. எப்ப இந்த நற்சீரை பெற்றுக்கொள்ளும் வர்த்திக்க பண்ணுவார்னா, முதலாவது காரியம் சுத்தமான ஜலம் என் தேவன் தெளிப்பார், நாம சுத்தமாவோம். அதனாலதான் நம்ம வர்த்திக்க பண்ணப்பட்டு நற்சீரை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தை கீழே இருக்கதே வாசிங்க. 36ஆம் அதிகாரம் அதுலயே தானே சொல்றேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து 27ஆம் வசனத்தை வாசிங்க. போதுமா? என்ன நடக்குதுங்க? இரண்டாவது காரியம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவராய் இருக்கிறபடினாலே நாம் நற்சீர் பெற்றுக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியம் சுத்தமாய் இருந்தா நற்சீரை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது உள்ளத்துக்குள்ளே தேவ ஆவியானவரை வைத்தால். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை எழுப்புறீங்களா? சின்ன பிள்ளைகளை எழுப்பிட்டு பார்க்கலாம். எல்லாரும் எழுப்புங்க பார்க்கலாம். சரி, நான் சொல்லுகிற பிள்ளைகள் டக்கு டக்குன்னு அனுப்புங்க. வசனம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக அடியன் நிமித்தமாய் ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய பரிசு கொடுக்க ஆசைப்படுகிறேன். நம்ம தானே அஸ்வந்த், வாங்க சீக்கிரம் ஓடியாங்க. திருவந்து காயத்துமா இருக்கிற பிள்ளைகள் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். சான்ஸ் எடுத்து ஓர வைங்க பிரதர்ஸ். உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது நினைவுக்கு வந்து இந்த வருஷத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாக வேத வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக இருக்குது. தேவன் வருகை மட்டும் இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாக, இந்த ஒற்றுமையில தேவன் நாம மகிமைப்படும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து, ஆண்டவர் இந்த சபையில சபையின் வளர்ச்சிக்காக சபையின் மகிமைக்காக நாங்க பாடுபடுவோம் சொல்லி எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இந்த ஐக்கியத்துல நம்ம பெருகும்படியாக, இந்த வருஷத்துல நம் நிமித்தமாய் ஒரு புதிய கூட்ட ஆத்துமாக்கள் இந்த சபையில சேர்க்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பாஸ்டர்மா ஜெபிங்க பார்க்கலாம். இந்த ஐக்கியத்திற்காக வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? இந்த நாள்ல நற்சீர் உண்டாகும்படியாக செய்வேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த வருஷத்துல நம்மளை பருகி பெருகி வர்த்திக்க பண்ணும்படியாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா? இந்த நாள்ல வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வருஷத்தின் துவக்க முதல் நாள் காலவேளை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய வருஷத்தை காண செய்தீரே, அதற்காக நன்றி. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக்கொண்டு இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. இந்த வருஷத்துல நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இவர்களுக்கு நற்சீர் உண்டாகும்படியாக முந்தின இடத்துல அவங்களை தலையை உயர்த்துவீராக, இவர்களை ஸ்தாபிப்பீராக ராஜா, இவர்களை வர்த்திக்க பண்ணுவீராக. வருஷத்துல ஒவ்வொரு நாளும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக. பிதா குமார
குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நீங்க சபை விசுவாச பிள்ளைகள் உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ணுவீராக. சுகத்துல, பலத்துல, பொருளாதார சூழ்நிலை, ஆண்டவரே வாகனத்துல, ஆண்டவரே பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை காணுவதாக. இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் பலுகி பெருகி ஆண்டவரே வருகிற வருஷத்துல நாங்க உள்ள போகும்போது திரளான கூட்டமாய் இஸ்ரவேல் ஜனமாய் பலுகி பெருகி தேசத்தை நிரப்புகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார்கள். சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் வருகிற இந்த நாட்களில இந்த வருஷம் முழுவதுமாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த சபையில சேர்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் காணப்பட கிருபை தருகிறார். அந்த யாரும் பெருமையாய் போகாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதும் நற்சீரினால ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். நீரே ஆசீர்வதி மீட்பு நல்ல பிதா சேர்த்து சொல்லுவாமா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க.